மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்திய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு ஊக்கப்பரிசாக கூடுதல் நாடாளுமன்ற தொகுதிகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டு எம்பிக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பதை தடுக்க பாஜக நினைப்பதாக குற்றம் சாட்டினார். தொகுதி மறுசீரமைப்பானது மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை முழுமையாக அமல்படுத்திய தமிழ்நாட்டிற்கு தண்டனை வழங்குவது போன்று இருப்பதாக அவர் விமர்சித்தார். எனவே மத்திய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை முழுமையாக அமல்படுத்திய தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நாடாளுமன்ற தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார். 1976 இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அமல்படுத்தப்பட்ட நேரத்தில் இதற்கு மேல் தொகுதி மறுசீரமைப்பு வேண்டான்னு சொல்லி தான் 543 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்ட இந்தியா அன்றிலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஒன்றிய அரசின் திட்டத்தை முழுமையாக கடைபிடித்த மாநிலங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு இவங்க இதை மறுசீரமைப்பு பண்ணால் தமிழ்நாட்டிற்கு சுமார் 8 தொகுதிகள் குறையக்கூடிய வாய்ப்பு, அப்படின்னா 39 இன்னைக்கு இருக்கிறது 31 கூடிய சூழல் ஏற்படும்.